தாத்தா, இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம எங்க போறோம்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சோம்ல, அதை எடுத்துட்டு போய் உழவு செஞ்சு விற்க போறோம் பேராண்டி. அப்ப நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு விற்கலையா தாத்தா? என்னது கவர்மெண்டா? அதெல்லாம் நம்மகிட்ட நேரடியாக வாங்கினா நமக்கு ஏன்பா இந்த நிலைமையெல்லாம்? வெள்ளம் திங்கிற ஒருத்தன், விரல் சொப்பு இன்னொருத்தன். புரியலையா தாத்தா? புரியலையா? நம்ம எடுத்துட்டு போய் 100 ரூபாய்க்கு விற்கிற மூட்டைய இன்னொருத்தனுக்கு 150 ரூபான்னு விற்று எந்த கஷ்டமும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் விவசாயி வாழவே முடியாதுப்பா. இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு வயசு வேணும் பேராண்டி. சொல்லு. என்ன பெருசு, வழக்கம் போல ஒரு மூட்டை தானா? நான் அவன் கூட பேரு ரோதனையா போச்சு. ஆமாம் ஐயா, இன்னைக்காவது ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் ஏற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யோ கம்முனுரியா, அவர் வேற கோபமாகறாரு. இல்லையா, 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணா விதனது கூட காசு கிடைக்கலையா? அதுக்கு கடன் வாங்கி வாங்கின கடனை அடைக்க அந்த கடனோட வட்டி அடைக்க வச்சும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் இருக்கும். ஏய் கேட்டு பாடு. அதுக்கு நான் என்ன என் வீட்டு பணமா தர முடியும்? விருப்பம் இருந்தா வாங்கு, இல்ல எடுத்துட்டு அடுத்த வழி விடு. வந்துட்டானு சாவடிக்கிறதுக்கு சாவுகிறாக்கி. தாத்தா தாத்தா ஒன்றும் இல்லைப்பா. அம்மா. ஏய் வா 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 வா. ஏய் நில், எங்க போற? ஏய் நில்லுடா, ஓடாத, நில்லு. வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. பிரதமருக்கு கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயி. தொடர் செய்தியை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆல் இந்தியா ரேடியோ. இனிமே நீ விவசாயம் பண்ண வேணாம், நல்லா படிச்சு வசந்த பதவிக்கா போ. அந்த ஃபார்ம் பி ப்ராஜெக்ட் என்னாச்சு? ஏன் சார், அது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்குபை பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஆர் எல்ஸ் நம்ம பேங்க் சைடில் சொல்லி ப்ரெஷர் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்குற டார்ச்சரில் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒன்று தீ குளிச்சு சாகணும், இல்லை எழுதி கொடுத்துட்டு போயிடணும். எனக்கு ஐ நீட் டு எக்ஸிக்யூட் மை பிளான். ஃபக்கிங் ஃபார்மர்ஸ். எல்லா அவுட்ஸும் நல்லா போகுதுல்ல? யா சார், பட் ஐ ஆம் டவுன். யா ப்ரொசீட்.
we are corporates, right? எஸ் நம்ம எப்படி விவசாயத்துக்குள்ள விவசாயமா என்ன ஆச்சரியமா இருக்கா? 6 மாசம் இயற்கை உரம் போதும்னு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்கள 3 மாசத்துல அதை விட அதிக விளைச்சலோட விவசாயம் பண்ண முடியும்னு ஆசையை காமிச்சு அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற உரத்தை பல வருஷமா கெமிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முட்டா பசங்க. சார் எனக்கு புரியல. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ? இட்ஸ் ஈஸி மேன். ஜஸ்ட் 25,000க்காக விவசாய நிலத்தை விட்டு வந்த நீ உன் நிலத்தை உன்கிட்ட இருந்தே பிடுங்கி 50,000 ரூபா சம்பளத்துக்காக உன் நிலத்துல உன்னிய நாய் மாதிரி வேலை செய்ய வைப்பேன். அன்னைக்கும் நான் முதலாளி, நீ தொழிலாளி. டேய் பாடே, குல் 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 குல். சாரி கைஸ், அப்படின்னு ஒருத்தன் எங்கள் தாத்தா பார்த்து திட்டினான். அன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த விவசாயம் எனக்கு வேணான்னு. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அன்னைக்கு என் தாத்தாக்கு அந்த 100 ரூபா பெருசாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது என்னோட அனாவசிய செலவு. தப்பு எங்கெங்கேயோ நடக்குதுன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது இங்கே தான் நடக்குதுன்னு. மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் அன்னைக்கு நாங்கள் நினச்சோம் நாங்கள்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் நான் புரியுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தோற்றுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ற? நாய் மாதிரி வேலை செய்யுமா? கண்ணு அத பாரு, மீச தருமாறு, விவசாயம் வரலாறு, இது தண்ட எங்களோட உயிர் கூறு. காடு வயக்காடு அதுல கால வச்சு பாரு, அது சொல்லும் தமிழ பேரு. அத உப்பு போட்ட உத பண்ண நினைச்சு நீ பாரு பாரு. கொடுத்து வாழ வைக்கும் விவசாயி பெத்த புள்ள நான் தாண்டா. பேர சொன்னா போதும் ஒரு நொடி உன்ன மேல பாப்பாண்டா. உசுர கொடுத்து வாழ வைக்கும் விவசாயி பெத்த புள்ள நான் தாண்டா. பேர சொன்னா போதும் ஒரு நொடி உன்ன மேல பாப்பாண்டா. எங்க கிட்ட வேண்டாம் எங்க பேரு தமிழன் தாண்டா. உலகத்துக்கு தெரியும் நாங்க ஜல்லிக்கட்டு கால மாசு கொள்ள மாசு. விவசாயம் தான் சம மாசு. கெத்து நாங்க கெத்து, விவசாயம் தான் சம கெத்து. தமிழன்னு சொல்லி பாரு, கைய குப்பி நிப்பான் பாரு, அது தண்ட தமிழோட அடையாளம். எங்க ஊரு தமிழ் சூப்பர் ஸ்டார் உழவன், அவன் தண்ட எங்களுக்கே கம்பீரம். சுடுவாது தெரியாது சுத்தி நாங்க வருவோம், பிரச்சனைன்னு வந்தா களம் கண்டு வெல்வோம். தமிழ்நாட்டு பசங்க மோசமான பசங்க, முறைச்சாலை அடிப்போம், அடிச்சா செய்வோம் நாங்க செய்வோம்.